காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோமுங்க. காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்குங்க 1/4 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துங்க, கட் பண்ணி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி வச்சுருக்கணுங்க. இப்போ வந்து பொடியெல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. வரமிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. எலுமிச்சம்பழம் சாறு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. முட்டை போடுறதா இருந்தால் 1/2 முட்டை ஊற்றி கலக்கலாமுங்க. இன்றைக்கி வந்து நம்ம முட்டை போடாமல் செய்யறணுங்க. நம்ம முட்டை போட்டு செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாமுங்க. இப்போ வந்து எல்லாம் கலக்கலாமுங்க. சும்மா லேசாக கலக்கிக்குங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரிக்குங்க. தண்ணி அதிகமாக ஊற்றினா ஒட்டாதுங்க. அதனால் வேணும்னா மட்டும் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாமுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலக்கலாமுங்க. கலக்கியாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுமுங்க. அப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாமுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கலாமுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாமுங்க. ஒரு நிமிஷம் ஆகட்டுங்க. போட்டதையும் களைச்சிடாதீங்க. ஒரு நிமிஷம் ஆன ஒரு கூட களைச்சிக்கலாமுங்க. பாருங்க, வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாமுங்க. மறுபடியும் போட்டுக்கலாமுங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.